கருணை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கருணைங்கிற பாடல் அந்த தேவாரங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த பாடல் அப்படின்னு பார்க்குறச்ச திருஞான சம்பந்தர் எழுதிய பாடலில் கருணை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் என்ன அப்படின்னா, கடைக்கண் நோக்கியனை ஆளுடையாள் அப்படின்னு ஒரு பாடல். இது திருஞான சம்பந்தர் இந்த பாட்டில் எதை பற்றி கூறியிருக்கிறார், எந்த தலத்தை பற்றி கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச திருவாரூர் தலத்தை பற்றி அதில் கூறியிருக்கிறார். சிவபெருமானின் அருளை புகழ்ந்து பாடியிருக்கிறார். சிவபெருமான் தன் கடைக்கண் நோக்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பாட்டில் சிவபெருமான் தனது கருணை நிறைந்த பார்வை மூலம் பக்தர்களுக்கு அருள் செய்கிறார். இதுவே அந்த பாடலின் முதல் வரியுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. திருவாரூர் நகரின் அழகையும் சிவனின் அருளையும் பாடல் மூலம் விவரிக்கிறார் திருஞான சம்பந்தர். எப்படியாப்பட்ட பாடல்கள் நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலும் நம் தினமும் அதை கேட்கிறோம், பாடுகிறோம். எவ்வளவோ பெரிய புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் நாம் எல்லாம். இதோட கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் தனது ஒரு பார்வை மூலம் கூட பக்தர்களின் துன்பத்தை நீக்குகிறார். இதுவே மிக பெரிய சான்றாக இருக்கிறது. அவரது கருணை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிறது என்பதை குறிக்கின்ற பாடலே இப்பாடலாக இருக்கிறது. இதேபோல் உங்களுக்கு மேலும் மேலும் தகவல் வேண்டும் என்றால் நம்மளோடது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய என்னென்ன கதைகள் எந்த தேவாரம் பற்றி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.